தைலாபுரத்தில் அன்புமணி ராமதாஸ் தன்னை சந்தித்து பேசியதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன பேசினார் என்பதை செவ்வாய்க்கிழமை செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவிப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். அதுக்காக நான் அதுக்காக போகல. மெடிக்கல் செக்அப் இல்லை, எல்லாம் நல்லா ஐ ஆம் ஆல் ரைட். நீங்கள் எப்பயுமே ஆல் ரைட் தான், 100% ஃபிட்டுங்க நீங்கள். சார், நம்ம ஆடிட்டர் குருமிச்சு வந்தாங்களையா, என்னையா சொன்னாங்க? எதிர்த்து இருக்காங்க. சரி அவரை நான் ரொம்ப மதிக்கிறேன். நட்பு 2 நாள் நட்பு ரொம்ப நல்லா மதிக்கிறேன். அதே மாதிரி கையில் கொடுத்தாங்க. இவர் சின்னையா வந்தாங்களா, பேசினாங்களா? சின்னையா வந்தாங்களா, பார்த்தாங்களா? அன்புமணி ராமதாஸ் தன்னிடம் என்ன பேசினார் என்பதை செவ்வாய்க்கிழமை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிப்பதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது விழுப்புரம் செய்தியாளர் பரணிராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பரணிராஜ், சொல்லுங்க, பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியதென்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. உமா, அதாவது பாமகவின் அக்கட்சியின் நிறுவனராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸிற்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக மோதல் போக்கு நிலவி வருகிறது. இந்த மோதல் போக்கை முடிவுக்கு கொண்டு வந்து இருவரையும் சமாதானம் செய்யும் முயற்சியில் பாமகவின் முக்கிய நிர்வாகிகளும் அவரது குடும்ப உறுப்பினர்களும் தீவிரமாக ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி அன்புமணி திடீரென சென்னையிலிருந்து புறப்பட்டு தைலாபுரம் இல்லத்திற்கு சென்று தனது தந்தை டாக்டர் ராமதாஸை நேரில் சந்தித்து சுமார் 45 நிமிடங்கள் பேசினார். பேசிவிட்டு புறப்பட்டு சென்ற பிறகு ஆடிட்டர் குருமூர்த்தியும் நேரில் வந்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை நேரில் சந்தித்து பேசினார். இந்த நிலையில் இன்று காலை திடீரென பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தைலாபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் இருந்து தனது மனைவி சரஸ்வதி அம்மையாருடன் புறப்பட்டு சென்னைக்கு செல்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக புறப்பட்டு காரில் இருந்து வீட்டிலிருந்து வெளியே வந்த பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். அப்போது தான் மருத்துவ பரிசோதனைக்காக செல்லவில்லை என்றும் சென்னையில் இருக்கக்கூடிய தனது மகள் பேரப்பிள்ளைகளை காணவே தனது மனைவியுடன் சென்னை செல்வதாகவும் வரும் திங்கட்கிழமை வரை சென்னையில் இருந்து விட்டு திங்கட்கிழமை இரவு புறப்பட்டு தைலாபுரம் வர இருப்பதாகவும் செவ்வாய்க்கிழமை செய்தியாளர்களை சந்தித்து பேசுவதாகவும் தெரிவித்தார். மேலும் அன்புமணி தங்களை சந்தித்து என்ன பேசினார், இருவரிடம் இடையே சமாதானமாகிவிட்டதா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது இது குறித்து என்ன பேசினார் என்பது குறித்து வரும் செவ்வாய் அன்று உங்களை சந்தித்து விரிவாக பேசுகிறேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டு சென்னை சென்றிருக்கிறார். உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பரணிராஜ்.